ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிஃபா விலாக்ஸ். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆல்மண்ட் பிஸ்கட்டி. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை நாம் ரஸ்க்குன்னு சொல்லுவோம். இதை வந்து டீயோடு வச்சு சாப்பிட சொல்ல இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இதை வந்து நல்லா பீட் பண்ணணும், விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். எக் பீட்டர் கூட இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிடலாம். விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போ இதோட 50 கிராம் அன்சால்டட் பட்டர் வந்து சேர்த்துக்கிறணும். சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணணும். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து செய்யாதீங்க, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ இதோட 125 கிராம் சுகர் சேர்க்கணும். சுகர் வந்து பவுடர் பண்ண தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கிடலாம். நல்லா கலந்து விடுங்க, நல்லா பீட் பண்ணணும். முட்டை, பட்டர், சுகர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணுங்கள். இதோட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் சால்ட் இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணணும். இப்போ இதுக்கு தேவையான 250 கிராம் மைதா இதில் சேர்க்கணும். மைதாவை மொத்தமாக சேர்க்காம அதை வந்து பிரித்து சேருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. அப்போ தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண சொல்ல அது ஈஸியாக இருக்கும். கட்டிகள் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ண சொல்ல ஈஸியாக வரும், கலந்து வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதோட பேட்டர் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். பிஸ்கட்டியை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேக் பண்ண சொல்ல அது கேக் மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு பாதாம் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஸ்பேட்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சு எடுங்க. 1/2 அன் ஹவர் ஃப்ரீசரில் வைக்கிறதுனால கொஞ்சமாக டைட்டாகவும், டோ வந்து மாவு வந்து கொஞ்சம் லைட்டாக டைட்டாகவும், அதனால ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை இன்னொரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டோவை நம்ம 2ஆக பிரிக்கணும். லைட்டாக பட்டர் தடவி இந்த டோவை 2ஆக பிரிச்சுக்கோங்க. பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணிக்கலாம். பேக்கிங் ட்ரே வந்து எடுத்து அதில் பேக்கிங் சீட் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டோவை இதில் வச்சு அவனில் பேக் பண்ணி எடுக்கணும். அவனை ஆல்ரெடி 170 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கிடணும். இப்போ வந்து பேக்கிங் ட்ரேயை அவனில் வச்சு 170 டிகிரி செல்சியஸ்க்கு 20 to 25 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுக்கணும். இது பேக்காகி வர சொல்ல இது கேக்கு மாதிரி தான் இருக்கும். இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க. டக்குன்னு கட் பண்ணாதீங்க, கட் பண்ணால் அது வந்து உதிரி ஆகிரும். ஒரு 15 மினிட்ஸ் வந்து கழித்து இப்படி இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். கட் பண்ணால் ஈஸியாக கட் ஆகும். இப்போ இதையும் நம்ம திரும்ப அவனில் வைக்கணும். இதை கட் பண்ண பிறகு பேக்கிங் ட்ரேயில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி இதை வந்து நம்ம திரும்பவும் அவனில் வைக்கணும். அவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி அவனை வந்து 170 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம செட் பண்ணி வச்சுருந்த பிஸ்கட்டியை திரும்பவும் அவனில் வச்சு 170 டிகிரி செல்சியஸ்க்கு 10 to 15 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுங்க. பிஸ்கட்டி ரெடி ஆகிடும். இது ரொம்பவே க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும். டீக்கெலாம் வச்சு சாப்பிட சொல்ல இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.